குவாலிஃபயர் 1 மஜாவாக முடிஞ்சிருக்கு. சிபிஎல்லில் கரீபியன் பிரீமியர் லீக்கில் கயானா அமேசான் வாரியர்ஸும் செயின்ட் லூசியா கிங்ஸும் விளாண்டுருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்ட கயானா அமேசான் வாரியர்ஸ் வந்து 157க்கு ஆல் அவுட். நான் நினச்சேன் அவங்க தோற்றுருவாங்கன்னு. நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெயின் பிரிட்டோரியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அவர் 8 பாலுக்கு 17 ரன் அடிச்சார். நம்ம முரட்டு காலை 8 பாலுக்கு 21 ரன்னு. என்னடா 21 ரன்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்பீங்க. ஆனால் 8 பாலுக்கு 21 ரன்னு, டீம் ஸ்கோரே 157னா இட் மேக்ஸ் எ டிஃப்ரென்ஸ். பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணுன்னா செயின்ட் லூசியா கிங்ஸில் வந்து டிமால் மில்ஸு, அல்சாரி ஜோசஃபு, அப்புறம் டேவிட் வீசா எல்லாருமே 2 விக்கெட் எடுத்தாங்க. தப்ரிஷ் ஷம்சி மட்டும் 3 விக்கெட் எடுத்தாப்புல. அடுத்து பவுலிங் போட வந்த கயானா அமேசான் வாரியர்ஸு தரமாக பவுலிங் போட்டு 46க்கு 7 விக்கெட்டு செயின்ட் லூசியா கிங்ஸு. பட் கடைசியில் வந்து கேரி பெரின்னு ஒருத்தர் இருக்காப்புல செயின்ட் லூசியா கிங்ஸில். அவர் வந்து 29 பாலுக்கு 50 ரன் அடித்தாப்புல. அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான். அப்புறம் டிமால் மில்ஸ் பவுலரு மொட்டை அடிச்சுட்டு இங்கிலாந்து பவுலரு, அவர் வந்து 18 பாலுக்கு 30 ரன் அடித்தார். நோட்டபிள் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால் மோட்டி 4 விக்கெட் எடுத்தாப்புல. இம்ரான் தாஹிரும் ட்வெயின் பிரிட்டோரியஸும் 2 விக்கெட் ஈச் எடுத்தாங்க. டாக் இருக்கார்ல, அவர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கக்கூடிய டீம் தான் இந்த கயானா அமேசான் வாரியர்ஸு. அவங்க ஃபைனலை என்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க யார் கூட ஃபைனல் ஆட போகிறாங்கன்றத நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு சிபிஎல் நாக் அவுட்ஸ், அதான் குவாலிஃபயர் 2 நடக்க போகுது. அது யார் யார் ஆடுறாங்கன்னா டிகேஆரும் செயின்ட் லூசியா கிங்ஸும் ஆட போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.